சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்கவும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் மாண்புமிகு அன்பு சகோதரர் உதயநிதி அவருடைய வழிகாட்டுதலோடும் இன்றைக்கு புதிய வழித்தடங்களில் மினி பேருந்து திட்டம் என்கிற வகையில் திருப்பூர் மாவட்டத்தில் ஏறத்தாழ 86 இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. அதிகபட்ச தூரம் சுமார் 25 கிலோமீட்டர் செல்லக்கூடிய வகையில் இன்றைக்கு கண்டறியப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க 18 வழித்தடங்கள் இன்றைக்கு அதற்கான உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தஞ்சையில் இந்த திட்டத்தை துவக்கி வைத்தார்கள். முத்தமிழ் இருந்த ஐயா கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுது இந்த திட்டம் முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்தியாவிலேயே முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டில். அந்த திட்டம் சிறப்பான வரவேற்பை பெற்றது மக்களிடத்துல. அந்த வகையில் இன்றைக்கு குக்கிராமங்கள் எல்லாம் இன்றைக்கு பேருந்துகள் அரசின் சார்பில் செல்ல முடியாத இடங்கள், தனியார் சார்பில் தொலைதூர பேருந்துகள் செல்ல முடியாத இடங்களில் கிராம பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது போன்ற நகரத்துக்கு இன்றைக்கு வந்து செல்வதற்கும், அதே நேரத்தில் விவசாயிகள் விளைபொருள் தன்னுடைய காய்கறிகள் எல்லாம் உற்பத்தி செய்தவர்கள் எல்லாம் எளிதாக சந்தைப்படுத்துவதற்கு இந்த திட்டம் மிக மிக அவசியமாக ஏற்பட்டது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று கருதுகிறேன். அன்றைக்கு அதிமுக அரசு ஜெயலலிதா தலைமையில் நடைபெற்ற பொழுது போக்குவரத்து தொழிலாளர்கள் போனஸ் பேச்சுவார்த்தையின் காரணமாக தோல்வியுற்ற நேரத்தில் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்தார்கள். அன்றைக்கு இந்த திட்டத்தை கேலி செய்தவர்களெல்லாம் கூட இந்த திட்டத்தின் மூலம்தான் பெரிய நகரங்களில் மதுரை, கோவை, சென்னை போன்ற நகரங்கள்லாம் இந்த பேருந்தை கொண்டு போய் தான் மக்களுக்கு பயன்படுத்தலாம் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் ஒரு சிறப்பான திட்டம் இன்றைக்கு 86 வழித்தடங்களில் முதல் கட்டமாக 18 வழித்தடங்கள் இங்கே திருப்பூரில் துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுபோக தொலைதூரமாக செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் இதே பேருந்து நிலையத்தை ஏறத்தாழ 25 வழித்தடங்கள் கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்பு துவக்கி வைக்கப்பட்டது. கடந்த 15 நாட்களுக்கு முன்பு உடுமலைப்பேட்டையில் ஏறத்தாழ 15 வழித்தடங்கள் துவக்கி வைக்கப்பட்டது. இன்றைக்கு இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்துவதில் இந்த மக்களுக்கான போக்குவரத்து வசதியிலும் சிறப்பாக இன்றைக்கு பங்களித்து வருகிறது. அதற்காக மாவட்ட மக்களின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை மாவட்ட மக்கள் சார்பாக தெரிவித்துள்ளேன். கொங்கு மண்டலத்தில் கல்தடை நீர் தொடர்ந்து கோரிக்கை எடுத்துட்டு வராங்க. இந்த சமயத்தில் இந்தியாவில் கல் போன்ற போதைப் பொருட்களை தடை செய்யும் திருமாவளவன் கருத்து தெரிவித்திருக்காரு. அதாவது மாண்புமிகு முதலமைச்சருடைய முடிவுக்கு உட்பட்டது. நீண்ட நாட்களாக இந்த கோரிக்கை விவசாய மத்தியிலும் இருக்கிறது. சில பேர் அதை தடை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். எனவே அது மாண்புமிகு முதலமைச்சர் முடிவு செய்யும்.